என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. படம் எப்படி இருக்கு பாத்துருவோமா? ஓஜி இஸ் பேக். ஆமாங்க, படம் பட்டைய கிளப்புது. நிறைய பேர் இதுல நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. படம் அவ்வளோ இல்ல, ஸ்பைடர்மேன் படம் மாரி இல்ல, சண்டை காட்சிகள்லாம் கம்மி அப்படிங்கிறாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சண்டை காட்சிகள் கம்மி. ஏன்னா நான் பீட்டர் பார்க்கர் மட்டும் இல்ல, நான் தான் ஸ்பைடர்மேன். பட் காட்டின சீன்லாம் ஒவ்வொன்றும் ஒர்த்து. சென்டிமெண்ட் ஃபுல்லா வச்சு படத்தை தூக்கி விட்டுருக்காங்க. நமக்கு ஸ்டார்டிங்லயே ஸ்பைடர்மேன் பார்த்து பாவப்படுற மாரி ஒரு சீன் கொண்டு வந்துருவாங்க. அதே ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிரும். அடுத்தடுத்த சீன்லாம் காட்டக்குள்ள என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆகி போயிரும். படத்துல ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா நோவே மூல பார்த்தோம்ல, கடைசியா அவர் தனியா இருக்கிற மாரி, அதுல இருந்து தான் கொண்டு வராங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது, ஆனா நமக்கு ஒருத்தர் தெரியும், ரொம்ப மோசம். ஆனா என்ன, தனியா இருந்துகிட்டு அவர் ஸ்பைடர்மேனா மக்களுக்கு என்னென்னலாம் உதவி பண்றாங்கிறத சூப்பரா காட்டுறாங்க. காட்டி அவருக்கு வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாருங்கிறதும், அது மட்டும் இல்லாம அவர் வந்து அனாவசியமா என் வழியில குறுக்கிடாங்க, சக்தியை உணர்றாரு. அதாவது ஸ்பைடர்மேன் சக்தியை உணர்ற விஷயங்கள் சூப்பரா காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம டாபி ஸ்பைடர்மேன் ஞாபகப்படுத்திருச்சு. அப்புறம் நியூ அவெஞ்சர்ல இருந்து கேமியா ரோல் பண்ணியிருந்தாங்க பிளாக் விடோ கேரக்டர். அது மட்டும் இல்லாம பிராங்க் பர்னிச்சர், அவர் வந்த சீன்லாம் தரமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சீனும் ரசிக்கக்கூடியதா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் எதை ஞாபகப்படுத்துதுன்னா, நம்ம பண்ற பிராங்க் வேண வச்சு மோதுற உன் புலம்பல நிறுத்துறியா? சொன்னா கேட்க மாட்டா. டெட்பூல் வூல்வரின் காம்பினேஷனை ஞாபகப்படுத்துது. அவங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. ஆனா காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரிதான் இவங்களோட காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்துல சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வச்சு ஒரு சீன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நம்மள அழுக வச்சிருச்சு. இந்த படத்துல பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா எமோஷன் மட்டும்தான் படத்தை தூக்கி நிறுத்துது. அப்புறம் சிஜே விஷுவல்லாம் சூப்பரா இருக்கு. பிஜிஎம்மும் அல்டிமேட்டா இருக்கு. மறுபிறப்பு ஸ்பைடர்மேன் வந்து தான் சக்தியை உணர்ற சீன்லாம் காட்டக்குள்ள நமக்கே ஒரு மாதிரி இவனுக்குள்ளயும் ஒரு அரக்கன் இருக்கானா அப்படின்னு நினைச்சிருவோம். அரக்கன் சொல்லக்குள்ளதான் ஞாபகம் வருது நம்ம அல்க் மட்டும்தான். பழைய அல்க காட்டுறாங்க. அதான் ட்ரைலர்லயே காட்டிட்டாங்களே, அதை போய் தியேட்டர்ல பார்த்து என்ன புண்ணியம். அது அப்படிதான் வரப்போறான்னு நமக்கு தெரியுது. அந்த சீன் ட்ரைலர்ல என்ன காமிச்சாங்களோ அது மட்டும்தான் அங்க இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல. அல்கு வராரு, போயிடுறாரு. என்னடா ஏ. பட் அல்கு வந்த சீனு அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் பேனர் இல்ல, ஹல்க் மட்டும்தான். தியேட்டர்ல பார்க்க சூப்பரா இருந்துச்சு. வில்லி கேரக்டர் அல்டிமேட்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட பவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது யாரா வேணா இருக்கலாம். நான் ஸ்கார்பியன் நினைச்சிட்டு இருக்கேன். தரமா காட்டியிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் வந்து எப்படி இவங்களை தோக்கடிக்க போறாருன்னு நம்மளுக்கே ஒரு மாதிரி மைண்ட்ல தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளவு பவரா காட்டியிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்பைடர்மேனையே தவிக்க ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் நானே பார்த்து எம்ஜே வந்து டெத் ஆயிருவாங்கன்னு நினைச்சிட்டேன் அந்த சீனை பார்த்துட்டு. பட் அப்படி எதுவும் நடக்கல. இந்த படத்துல அந்த மாரி எம்ஜே சாகிற மாதிரி காட்டல. அடுத்தடுத்த படங்கள்ல வேணா காட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்பைடர்மேன் படம்னாவே ஏதோ ஒரு டெத் இருக்கும். என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். ஒன்னு ஃப்ரெண்டா இருக்கும், ஒன்னு லவ்வா இருக்கும். இந்த படத்துல யாரும் சாகல. போன படத்துல ஆண்ட் மேவ போட்டு தள்ளினாங்க. ஸ்பைடர்ஸ்க்கு 3 லைஃப் சைக்கிள்ஸ் இருக்கு. இதுலயும் ஆண்ட் மே வரலைனாலும் அவங்களோட காட்சிகள் இந்த படத்துல முக்கியமான சீன்லாம் வருது. அதெல்லாம் ரசிக்கக்கூடியதா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கா சென்டிமெண்ட் எமோஷனல் ஸ்பைடர்மேன் மூவி.
நீங்க ஸ்பைடர்மேன் ஃபேனா இருந்தா இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. படத்தை பார்த்தவங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க.